செம்பாக்கத்தில் சமூக நீதி மாணவர் இயக்கம் சார்பில் வக்பு திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செம்பாக்கத்தில் சமூக நீதி மாணவர் இயக்கம் சார்பில் வக்பு திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்த ஒன்றிய மதவாத பாஜக அரசை கண்டித்த கண்டன ஆர்ப்பாட்டம் எஸ்எம்ஐ செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் குல் முகமது அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. மனிதநேய மக்கள் கட்சி மாநில இளைஞரணி செயலாளர் எஸ் தமீம் அன்சாரி, சமூக நீதி மாணவர் இயக்க மண்டல செயலாளர் ஜெயினுல் அபுதீன் அவர்கள் கண்டன உரையாற்றினார்கள். சமூக நீதி மாணவர் இயக்க சகோதரர்கள் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு மதவாத பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இறுதியாக சமூக நீதி மாணவர் இயக்க செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணை செயலாளர் முஜாஹிர் நன்றி உரையாற்றினார்கள். அந்த இந்து அறநிலையத்துறையில் எப்படி ஒரு இஸ்லாமிய அந்த இந்து அறநிலையத்துறையில் உறுப்பினர் ஆக முடியாதோ, அதே போல் வக்ஃபு உரிமையில் வேறு எந்த நபர்களும் தலையிடக்கூடாது. வக்ஃபு உரிமையில் மாவட்ட ஆட்சியர் தலையிடக்கூடாது என்ற சில முக்கியமான கருத்துக்களை உச்சநீதிமன்றம் இன்று சில குறிப்புகளை வெளியிட்டு இதனுடைய முடிவை நாளை 2 மணிக்கு தருவதாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த ஒன்றிய அரசு வக்ஃபு திருத்த சட்டத்தில் ஏறத்தாழ 115 திருத்தங்களை கொண்டு அந்த வக்ஃபு திருத்த சட்டம் அல்ல, வக்ஃபு ஒழிப்பு சட்டம், இந்த வக்ஃபை முழுமையாக ஒழிப்பதற்காக 115 திருத்தங்களை கொண்டு வந்தது. சில திருத்தங்கள் பார்த்தீங்கன்னா, வக்ஃபினுடைய சொத்துக்களை நாடு முழுவதும் சில பேர் அனுபவிப்பாங்க. பெரிய பள்ளிவாசல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே கடைகள் இருக்கும். ஏறத்தாழ அவங்க பல வருஷங்களாவே அந்த கடைகள் என்ன பண்ணுவாங்க, பள்ளிவாசல்களுக்கு வாடகை கொடுத்துட்டு அந்த பள்ளிவாசலுடைய வாடகை அந்த பள்ளிவாசலுடைய இதர செலவுகளுக்காகவும் பள்ளி மாணவர்கள் மதரசாக்களுக்காகவும் அந்த தொகைகள்லாம் செலவிடப்படும். அப்படி வாடகைக்கு இருக்கக்கூடிய நபர்கள், அதை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் 12 வருஷங்களுக்கு மேல யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கே அந்த சொத்துக்கள் சொந்தோன்னு இந்த திருத்தங்கள் சொல்லுது. எதற்காக அந்த திருத்தங்களை கொண்டு வந்தான்னு பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல வக்ஃபு சொத்துக்களை 70% மேல பிஹெச்பி, பஜ்ரங்கதள், பிஜேபி போன்ற அமைப்பினுடைய நிர்வாகிகள் கிட்ட அவனுக்கு அந்த சொத்துக்களை கொடுக்கிறதுக்காகவும் அவன் அந்த சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காகவும் திருடுவதற்காகவும் தான் இந்த சட்டத்தை கொண்டு வர குறிப்பா இந்த திருத்தத்தை கொண்டு வர. இது போன்ற 115 திருத்தங்களை என்ன பண்றான், நம்ம அப்பா வீட்டு சொத்தை, யார் அப்பா வீட்டு சொத்தை, நம்ம அப்பா வீட்டு சொந்த சொத்துக்களே பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் இந்த இந்தியாவை 700 ஆண்டுகாலம் ஆண்ட அந்த மன்னர்கள் தான் சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு, அந்த மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு, மதரசாக்களுடைய முன்னேற்றத்திற்கு, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக வக்ஃபு செய்யப்பட்டதுதான், தானம் செய்யப்பட்டதுதான் அந்த வக்ஃபு. முழுமையா இந்தியாவுடைய ரயில்வே மற்றும் பாதுகாப்பு துறைக்கு அடுத்ததாக 8 லட்சம் கோடி, இந்தியா முழுவதும் 8 லட்சம் கோடி சொத்துக்களை கொண்டதுதான் அந்த வக்ஃபு நிர்வாகம். அந்த வக்ஃபு நிர்வாகத்தை முழுமையா